வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கட்சியோட கொடி அறிமுகப்படுத்தின அடுத்த 5வது நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரியே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்கப்பா சாமிகளா தங்கங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் எல்லாம் தன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம்லாம் வந்திருக்க மாட்டார். அதுலேயும் ரவீந்திரன் துரைசாமியை என்ன சொல்கிறார் அப்படின்னா, தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறீங்க. அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல ஐயா. ஒரு கட்சி கொடியை மட்டும்தான் விட்டுருக்காரு. சரியா? அந்த ஒரு கட்சி கொடியை வச்சுக்கிட்டே தவறான ஸ்ட்ராட்டஜினாலாம் நீங்கள் பில்டப்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 யானைகள் வச்சுருக்காரு. 2 யானைகள் என்ன அப்படின்னா, பலத்தின் குறியீடு தான் யானை. அது ஒரு யானை வைக்கல, 2 யானை வச்சிட்டாரு. நீங்கள் கேரளாவிலேருந்து சுட்டதுன்னு சொல்கிறீங்க, பகுஜன் சமாஜ்லேருந்து யானை வச்சுருக்கான்னு சொல்கிறீங்க, எல்லாம் வச்சு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு குறியீடு தான். யானை பலத்தோடு அவங்க கூட மோத போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? யார் கூட மோத போகிறாருன்றது யார்? அதாவது நாங்கள் எல்லாம் யோசிச்சது என்ன தெரியுமா, அந்த யானையை பார்த்தோன்னே 2 மிகப்பெரிய சக்தியர்களும் யானையோட மோத போகிறாரா, இல்லை 2 சக்தி வாய்ந்த யானைகளை ஒன்று திரட்டி போய் மோத போகிறாரா அப்படின்றத இப்போ இருக்கிற கன்ஃபியூஷனே. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சீமான் வேறு அப்படியே பம்புனா அப்படி தம்பி தான் சொல்லணும் கூட்டணியை பற்றி அப்படின்னு பம்பிட்டு அப்படி. ஏன்னா வழக்கமாக அவர் தான் சொல்லுவார், நான் தனித்து நிற்க போகிறேன், தனித்து போட்டி போட போகிறேன், எப்பயுமே யாருடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய சீமானே இப்போ பம்பி இருக்கிறார். அப்பேற்பட்ட சீமானே பம்பக்கூடிய அளவுக்கு விஜய் இருக்கிறார் அப்படின்னா மற்ற அரசியல் கட்சியோட நிலைமையில யோசிச்சு பாருங்கள். அவர் நடுவில் பூவேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு, வாகை பூவேறும். சரிங்களா? இன்றைக்கி பூவை வச்சு நாட்டை நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இவர் அந்த பூவை உள்ளே வச்சுருக்காருன்னா வெற்றி அடைவோன்ற ஒரு குறியீடுள்ள ஒரு பூவை தான் வச்சுருக்காரு. கண்டிப்பாக வெற்றியும் அடைவார். நீங்கள் இப்போ கதறுங்க, என்ன வேணாலும் கதறுங்க, அவருடைய பணி அவர் செய்ய தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே என்ன கூவினாலும் வேலைக்கே ஆகாது ராஜா.